அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து டீக்ளட்டரிங் பண்ணும்போது நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே வந்து நம்ம மிஸ்டேக்ஸை நம்ம எப்பயுமே கரெக்ட் பண்ணிட்டோன்னா அந்த ஜேர்னியை வந்து எப்பயுமே நம்ம என்ஜாய் பண்ணலாம். இந்த டீக்ளட்டரிங் அண்ட் ஆர்கனைசிங் இதை வந்து ஒரு சஸ்டெயினபிளாக நம்ம ரெகுலராக பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி தப்புகள்லாம் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு கரெக்டான அப்ரோச் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டீக்ளட்டரிங்கை என்ஜாய் பண்ணி ஒரு கிளட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை வீட்லேயும் உங்கள் லைஃப்லேயும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பண்ணுற தப்பு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீக்ளட்டர் வித்தவுட் எனி பிளான். ஸோ எப்படி பிளான் பண்ணணும், என்ன பண்ண போகிறோன்னு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் சடனாக வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட அவுட்கம் எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஸோ அதனால் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு டீக்ளட்டர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் இல்லை நிறையா உங்களோட இன்ஸ்பைரிங் பீப்புளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே ரேண்டமாக ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு சின்ன ஒரு பிளான் பண்ணிங்கன்னா எப்பயுமே வந்து அது ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். நான் இந்த வீக்கில் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா என்னோடய அப்ஸ்டேர்ஸு ஸ்டெப்ஸு காரிடர் இந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நான் டே வைஸாக நான் பிரிச்சுக்கிட்டேன். வந்து எல்லா நாளும் ஒரே டைமில் நான் எப்போயுமே செய்ய முடியாது. ஸோ டே 1 என்ன, டே 2 என்ன, டே 3 என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு டீட்டெயிலாக பிளான் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங்கை நம்மளால் கொண்டு வர முடியும். அடுத்து நம்ம எல்லோரும் பண்ணுற என்ன மிஸ்டேக் அப்படின்னா ஃபோக்கஸிங் ஆன் அதர்ஸ், மற்றவங்களோட பொருட்களை வந்து டீக்ளட்டர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறது. ஸோ டீக்ளட்டரிங் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப வந்து எல்லாராலையும் இது வந்து அக்செப்ட் பண்ணப்படலை, முக்கியமாக வந்து நம்ம சவுத் இண்டியன்ஸில். ஸோ எப்பயுமே ஒரு பொருளை வந்து தேவையில்லாத பொருளை எடுக்கணும் அப்படிங்கிறதே வந்து அதுக்கு நிறைய ஒரு கன்விக்ஷன் வேணும். முக்கியமாக ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டேருந்து அக்செப்டன்ஸ் வேணும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம டைரெக்டாக அவங்களோட பொருளை தொடுறது வந்து என்றைக்குமே வந்து ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் ப்ராசஸாக தான் முடியும். ஸோ எப்பயுமே ஸ்டார்ட் ஃப்ரம் வித்தின். நம்ம வந்து பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எந்த ஒரு சேஞ்ச் நீங்கள் எதிர்பார்க்குறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ உங்களோட பொருட்களை டீக்ளட்டர் பண்ணி பாருங்கள். அதில் வர பெனிஃபிட்டை வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை பார்த்து வந்து பீப்புள் இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் அதை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் focus on yourself rather than focusing on others. நான் எப்போயுமே வந்து என்னோடய ஏரியா தான் நான் எப்போயுமே ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் பண்ணி வந்து ஒரு க்ளீனிங்காக இருக்கட்டும், ஒரு ஆர்கனைசிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு டீக்ளட்டரிங்காக இருக்கட்டும், என்னோடய ஏரியா தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஒன்ஸ் வந்து என்னோடய ஏரியா வந்து க்ளீன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸும் இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் வந்து அந்த டீக்ளட்டரிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இப்போ என்னோடய கிராஃப்ட் சப்ளைஸு, என்னோடய பர்சனல் எசென்ஷியல்ஸ் எது இருக்கோ அதெல்லாம் நான் வந்து ட்ரை பண்ணி இந்த வீக் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த முயற்சியை வந்து எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு ஒரு பர்சனல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை கொடுக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து ப்ராப்பராக அதை எடுத்து சொல்ல முடியும். ஸோ நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா கோயிங் டூ ஃபாஸ்ட், ரொம்ப வேகமாக வந்து டீக்ளட்டர் பண்ணுறது. யூ நீட் டு காம் டவுன். கொஞ்சம் வந்து நம்ம பொறுமையாக வந்து நம்ம பொருட்களை வந்து அனலைஸ் பண்ணி நமக்கு வேணுமா வேணாமா, யூஸ் பண்ண போகிறோமா பண்ண மாட்டோமா, இல்லை வேறு எதுக்காவது யூஸ் ஆகுமா அப்படின்னு ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து எப்போயுமே டீக்ளட்டர் பண்ணணும். ஸோ இதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி டீக்ளட்டர் பண்ணணும், ஒரு பிகினராக நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஃபேமிலி எப்படி இன்வால்வ் பண்ணணும்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன்.
நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முக்கியமாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. நிறைய டைம் வந்து நானுமே இந்த தப்பு பண்ணியிருக்கேன். வந்து குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து டீக்ளட்டர் பண்ணிடணும், ஹஸ்பண்ட் வர்றதுக்கு முன்னாடி பண்ணிடணும். இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணி நிறையா வந்து தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த தப்பை பண்ணாதீங்க. ரொம்ப வந்து பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பொருளும் வாங்குறதுக்கு வந்து நிறையா நம்மளோட காசு, நம்ம பணத்தை வந்து செலவு பண்ணி தான் வாங்கியிருப்போம். அதை வந்து டீக்ளட்டர் அப்படிங்கிறது வந்து ஏதோ பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நிறையா வந்து ஒரு மன கஷ்டத்தை நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த கில்ட் ஃபீலிங்லாம் இல்லாமல் நம்ம பண்ணணுன்னா யூ ஹாவ் டு பி வெரி ஸ்லோ அண்ட் ரொம்ப வந்து ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு மைண்ட்ஃபுல்லாக நம்ம டீக்ளட்டர் பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாத பொருட்களை உங்களால் ஈஸியாக அகற்ற முடியும். அடுத்து எல்லோரும் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, நம்ம வந்து டீக்ளட்டர் பண்ண ஐட்டமை ரொம்ப நாளாக அப்படியே ஸ்டோர் பண்ணியே வைக்கிறது. இது வந்து என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, நாளாக வந்து நம்ம செல் பண்ணணும்னு நினச்சிருப்போம். நிறைய விஷயங்களை வந்து அது சேலும் பண்ண முடியாமல் அந்த பொருட்கள் அப்படியே வீணாக போயிடும். ஒன்று இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த பொருட்களை வந்து நம்ம அப்பப்போ நம்ம டீக்ளட்டர் பண்ண பொருட்களை பார்க்கும்போது நமக்கே ஒரு இது வரும். லைக் நம்ம திருப்பி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அடிக்கடி வரும். ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஒன்ஸ் டீக்ளட்டர் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த ஐட்டம்ஸை வந்து ப்ராப்பராக வந்து ரீசைக்கிள் பண்ண போகிறோமா, இல்லை சேல் பண்ண போகிறோமா, இல்லை யாருக்காவது ஹெல்ப் பண்ண போகிறோமாங்கிறத முடிவு பண்ணி இமீடியட்டாக அதை கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டீக்ளட்டரிங் அலோன்றது இன்னொரு மிகப்பெரிய தப்பு. நம்ம நிறைய டீக்ளட்டர் பண்ணும்போது, ஒரு மாஸ் டீக்ளட்டரிங் பண்ணும்போது ஆல்வேஸ் சீக் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். நமக்கு வந்து உதவிக்காக வந்து நம்ம எப்பயுமே ஆள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காக வந்து அந்த இடத்த கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டையும் கொடுக்கும். ஸோ எப்பயுமே வந்து தனியாக வந்து ஒரு வேலையெல்லாம் பார்த்து, வீட்டு வேலையும் பார்த்து, இதையும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ஓவர்வெல்மிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எப்பயுமே ஹெல்ப் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா வந்து பெஸ்ட்டாக நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளட்டர் ஷிஃப்டிங் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மிஸ்டேக் இன் டீக்ளட்டரிங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம டீக்ளட்டர் பண்ண பொருட்களை இன்னொரு இடத்துல போய் வந்து வைக்கிறது, அது இன்னும் வந்து ஒரு பெரிய கியாட்டிக் கிளட்டரை வந்து அந்த இடத்துல க்ரியேட் பண்ணோம். ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளட்டரை வந்து ஷிஃப்ட் பண்ணணும். நான் வந்து இங்கே பாக்ஸஸ்லாம் நான் வச்சுருக்கேன். இது எங்களோட நியூ ஹவுசஸ்க்காக நான் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி ஏதாவது இல்லை அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் அதை டீக்ளட்டர் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா நெக்லெக்டிங் ரெகுலர் மெயின்டெனன்ஸ். அதாவது எல்லோரும் என்ன நினச்சிப்போனா, ஒரு தடவை டீக்ளட்டர் பண்ணிட்டோன்னா நம்மளோட டாஸ்க் முடிஞ்சிருச்சு, கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாம், வந்து அதுக்கப்புறம் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைப்போம். இட் ரிக்வயர்ஸ் ரெகுலர் மெயின்டெனன்ஸ். ரெகுலராக நம்ம பீரியாடிக்கலாக நம்ம டீக்ளட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பொருட்கள் வந்து நம்ம எல்லாருமே வாங்குகிறோம் இல்லைங்களா. ஸோ வந்து நம்ம அந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் வர வரைக்கும் வந்து நம்ம இதை வந்து நம்ம ரெகுலராக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் பல வருடங்களாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இன்னும் வந்து அதை நான் ரெகுலராக பண்ணுறதன் மூலமாக அந்த கிளட்டர் ஃப்ரீ ஹோமை நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியுது. எப்பயுமே வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து அன்ஃபினிஷ்டாக விட்றது, அது ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பிளான் பண்ணாமல் நம்ம ஆரம்பிக்கும்போது ஒரு ஒரு இடத்த நம்ம டீக்ளட்டர் பண்ணணும்னு நினச்சிட்ருப்போம். இப்போ வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு நமக்கு ஒரு டாஸ்க் வந்துடும், வேறு ஒரு வேலை வந்துடும். அப்போ என்ன பண்ணுறது, இதை பாதியிலே விட்டுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணீங்க, இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது என்னங்கிறத வந்து நம்மளால் சரியாக பண்ண முடியாது. அப்போது நம்ம அந்த வேலையை வந்து சரியாக பண்ண முடியாமல் போயிடும். ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நல்லா பிளான் பண்ணி
இதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் வந்து ஒரு மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து எல்லோரும் பண்ணுறது வந்து என்னென்னா, லெட் இட் கோ ஆஃப் ஆல் ஐட்டம்ஸ். நம்ம வந்து நிறைய டீக்ளட்டரிங் வீடியோஸ், டீக்ளட்டரிங் பீப்புள் இவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம வந்து வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் வந்து கண்மூடித்தனமாக நம்ம டீக்ளட்டர் பண்ணுறது. இது என்ன ஆகும்னா, நமக்கு தேவையான பொருளையும் நம்மளே அறியாமல் வந்து நம்ம தேவையில்லாமல் அதை ஒதுக்குறதுனால அதுக்கப்புறம் வந்து இம்பல்சிவ் பர்ச்சேஸ்க்கு போக ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் நிறைய பொருட்கள் வாங்குற மாதிரி நமக்கு ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தப்புகள்லாம் நம்ம பண்ணாமல் ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக டீக்ளட்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி நைஸ் ப்ராஜெக்ட் விச் இஸ் நீட் ஆஃப் தி அவர் ஃபார் ஆல் த ஹோம்ஸ். ஏன்னா நம்ம நிறைய வந்து பொருட்களெல்லாம் அட்ராக்ட் ஆகி நம்ம நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி சேர்த்து வந்து வீடே வந்து நம்ம வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி ஆக்கி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணும்போது ஒரு கிளட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டையும் ஒரு காமான என்விரான்மெண்ட்டையும் நம்ம வீட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னோடய யூடியூப் சேனலில். உங்களுக்கு வந்து இதை பற்றி டீட்டெயிலாக தேவை அப்படின்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை எல்லா வீடியோஸ்லேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரிலேட்டபிளாக இருக்கும். உங்களாலேயும் அதை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த தவறுகள்லாம் செய்யாமல் ரொம்ப வந்து ஒரு ப்ராப்பராக நம்ம வந்து டீக்ளட்டரிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து முயற்சி செய்யலாம். இப்போ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வர இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே வந்து வீட்டை ஒதுங்க வைப்போம், தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் அகற்றுவோம் பை டிஃபால்ட்டாக. அதை ஒரு மைண்ட்ஃபுல்லாகவும் அதை ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங்கை நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி நேரத்தில் என்னோடய வீடியோஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், ஹாப்பி ஹோம் மேக்கிங், ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீவா. தேங்க்யூ.